ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜான் மெட்டரியோ மிகப்பெரிய தொழிலதிபர். கிட்டத்தட்ட 22-23 ஹோட்டலுக்கு அதிபர். அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார், இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, அந்த எண்ணத்தை தன்னுடைய நண்பர்கள், தனக்கு வேண்டப்பட்டவர்கள், தன்னுக்கு புதுசாக ஆள் எடுத்தவங்ககிட்டலாம் சொல்லும்பொழுது அத்தனை பேர் தெரிச்சு ஓடிட்டாங்க. என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு ஜான் மெட்டரியோ ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்து ஒரு சப்ளையராக மாறி அப்புறமா ஆர்டர் எடுக்கிறவராக அப்புறமா அதனுடைய பிஎம் ஜிஎம் இப்படியா இப்படி அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொழிலை கற்றுக்கிட்டவர். அவருக்கு என்னென்னா, ஸ்பெயினில் நிறைய ஹோட்டல்கள் நடத்தணும், 20க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் நடத்தணும் எதிர்காலத்தில். அந்த ஹோட்டல்களில் சாதாரணமானவர்களிலிருந்து கோட்டீஸ்வரர்கள் வரைக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். கம்யூனிசம் தான் அது. அந்த கம்யூனிசம் நேரடியாக சொல்லலை அவர் என்னன்றாரு, இதுதான் ஆசை. வரவங்களை நீ உடையை வைத்து தரம் பிரித்து பார்க்க வேணாம். வரவங்க சுத்தமாக இருக்கிறாங்களா அது மட்டும் போதும். உடை வேறு மாதிரி இருக்கலாம், நீ கோட் சூட் போட்டிருக்கலாம், ஒருத்தன் கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கலாம், ஆனால் அவன் குளிச்சுட்டு நீட்டாக வரானா, அவன் சைக்கிளில் வரான், நீங்கள் பென்ஸ் காரில் வரீங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் என் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எல்லாம் உட்காந்து சாப்பிட்ணும். அவங்ககிட்ட காசு இருக்குது, பெரிய தொகை கொடுக்குறான், இவங்ககிட்ட இல்லைன்னா அதையும் வாங்கிக்கோ. காசே இல்லைனாலும் பரவாயில்ல விடு அப்படின்பொழுது எப்படி ஒத்துப்பாங்க? இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஹோட்டல் நடத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி இதுக்கு வேலைக்கு வந்தவங்க பாதி பேர் ஓடி போகிறாங்க. நண்பர்கள் இவன் கிறுக்கன், ஆரம்பத்துலேருந்தே கிறுக்கு பிடிச்சவன், ஒழுங்காக தொழில் பண்ணிட்டு போயானா இவன் பண்ணிட்டு போகிறான்னு அவங்களும் ஓடி போகிறாங்க. ஆனால் அந்த டான் மெட்டரியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பித்து ரொம்ப ஹைஃபையான ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. அது பெரிய விளம்பரம் பண்ணுறாரு. அந்த விளம்பரத்தில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, யார் வேணாலும் இங்கே சாப்பிட்லாம், இங்கே விலைப்பட்டியல் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகேன்னு ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் உட்காந்து சாப்பிட்றாரு. அவர் பக்கத்து டேபிளில் ஒரு சாதாரண சாமானியர் ஒரு நல்லா இருக்கார். அவருடைய ட்ரெஸ் கோடு தாங்க முக்கியம். ரெண்டாவது எந்த காரில் வர்றது தான் ரொம்ப முக்கியம். நான் கூட சொல்லியிருப்பேன் இடைச்சுருக்கலாக இதை சொல்கிறேன். நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நடிகர் தொடர்ந்து ஒரு காரில் வந்துக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. அவங்க 2 பேரும் ஒன்றா நடிக்கும் அந்த காலகட்டத்தில். இவர் ஸ்டாராக மாறிட்டார், அவர் கேரக்டர் ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை நீங்கள் சம்பளம்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, சார் சம்பளம்லாம் ரொம்ப வழக்கமாக அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. அவர் காரை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அம்பாசிடர் காரில் வந்துட்டு இருக்காரு. இந்த ஸ்டார் சொல்கிறாரு, முதல்ல கடனை உடனே வாங்கி அந்த காரை முதல்ல மாற்றுங்க, ஒரு நல்ல இப்போ ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு தரமான ஒரு காரில் வாங்கன்றாரு. இது எப்படி சார் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்றாரு. அதே போல் வராரு, அவருடைய சம்பளம் ஏறுது. என்னென்னா, நீங்கள் எதில் வரீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு மதிப்பு இப்போ அதே போல் தான் இங்கே ஹோட்டலில் சாப்பிட வரவர்கள், அவர் கோட்டீஸ்வரர், அவர் பென்ஸ் காரில் வராரு, இவர் சாதாரணமானவர், இவர் ஒரு டிவிஎஸ் 50ல் வராரு, ஏதோ ஒரு வண்டியில் ஒரு மொபைலில் வராரு. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இது ஒரு பெரிய சவாலாக மாறுது அவருக்கு. ஜான் மெட்டரியோவுக்கு இது பெரிய சவாலாக மாறுது. அந்த ஹோட்டலை விட்டு அந்த கோட்டீஸ்வரரும் கொஞ்சம் வசதி படுத்தவங்களும் வெளியே இருக்கிறார்கள். ஆனால் ஃபுட்டு சூப்பராக இருக்குது, அந்த சர்வீஸ் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவன் வேறு இடத்துல சாப்பிடுவான், நான் இந்த இடத்துல சாப்பிட்றேன், 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட்டா எப்படியான்றாங்க. இதையும் இந்த ஹோட்டல் ஊழியர்கள் பேசுகிறாங்க. ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. பேசணுன்னா, சார் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, நம்ம ஃபுட்டு இவ்வளோ தரமாக இருக்குது, யூரோப்பில் இருக்கிற முக்கியமான செஃப்லாம் பெரிய சம்பளம் கொடுத்து நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க, இது சாத்தியமானா விடாப்படியாக இருக்கார் ஜான் மெட்டரியோ. இல்லைங்க, நான் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். அவனுக்கு ஃபுட்டு நல்லா இருக்குதுன்னு தெரியுறதில்ல கோட்டீஸ்வரனுக்கு, அவனுக்கு விருப்பப்பட்டு ஃபுட்டு நல்லா இருந்தால் சாப்பிட்டோம். பக்கத்து டேபிள் உட்காரவும் இவனுக்கு பிரச்சனைன்னு கிடையாது. இவனுக்கு ஈகோ பிரச்சனை, விடு அப்படின்றாரு. அது முதல்ல ஒரு மாதம் அந்த ஹோட்டல் பெரிய அளவில் டல் அடிக்குது. ஆனால் அவர் ரொம்ப நம்பிக்கையாக நடத்துகிறாரு. அடுத்த மாதங்களிலிருந்து ஆரம்பித்த 2வது மாதங்களிலிருந்து அந்த ஃபுட்டுக்கும் அந்த சர்வீஸுக்கும் கூட்டங்கள் வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த விஷயத்தில் ஜான் மெட்டரியோ ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. உங்கள் டேபிள் பக்கத்தில் தான் சாதாரணமான உட்காருவான். இப்போ நீங்கள் முதலாளின்னு வச்சுங்க, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு, உங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு பியூனும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவான். ரைட், ஓகே, அதை ஏற்றுக்கிறாங்க ஒரு கட்டத்தில். அப்படி அந்த ஹோட்டல் பெரிய ஃபேமஸ் ஆகுது, பெரிய விஷயமாக மாறுது. கிட்டத்தட்ட அந்த ஹோட்டல் ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, 8 ஷிஃப்டாக இதுவாகிட்டு இருக்குது. இந்த உணவு தயாரிக்கிறது, உணவு பரிமாறுறது, கூட்டங்கள் வர்றது. அவர் என்னன்றாரு, திரும்ப சொல்கிறார்,
இருக்கப்பட்டவங்ககிட்ட காசை வாங்கு, இல்லாதவங்ககிட்ட சோத்த போடு, அதில் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் அப்படின்றாரு வந்து. அது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய மீடியாக்களில் பெரிய விஷயமா மாறுது. யூரோப் முழுக்க அது பேசப்படுது. ஒரு ஹோட்டல் வந்து 1 2 3 4 வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு பிரான்ச்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு பையன் அழுக்கு உடையோட கொஞ்சம் இருண்ட கண்ணோட வந்து அப்படி அந்த ஓரமாக வந்து நிற்கிறான். ஜான் மெட்டோரி பார்க்குறாரு, தம்பி இங்கே வாண்டுறாரு, என்ன நிற்கிறன்றாரு, சாப்பிட்ணுன்னு போய் சாப்பிட்டு டேபிளில் உட்காந்து அப்படின்றாரு. இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்து பயமாக இருக்குது எனக்கு, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இதில் காசு வாங்க மாட்டாங்க ரொம்ப இதுவாக போனால் அப்படின்னு. ஏன் உன் அப்பா அம்மாலாம் கூட்டின்னு வரலையான்னு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு தீ விபத்தில் எங்கள் வீடு எரிஞ்சு போச்சு, அதில் வந்து என் பேரண்ட்ஸு என் சிஸ்டர் எல்லாம் இறந்துட்டாங்க, நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறோன்னு அவருக்கு ஒரு ரொம்ப இதுவாகி போச்சு. அவரே கொண்டு போய் டேபிளில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு இந்த பையன் என்னென்ன டிஷ்லாம் கேட்குறானோ அது அத்தனையும் கொடுங்கன்றாரு. அவரே பரிமாறுறாரு. பரிமாறி முடித்தோடனே அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்றாரு. தெரிலங்க அப்படின்றான். வந்து தெரிலன்னு உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு வேலை போட்டு தரேன், நீ வேலை செஞ்சுக்கிட்டே படின்றாரு. படிப்பையும் விட்டுறாத அப்படின்றாரு. அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது. சுற்றி உள்ள ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேர் வந்து நெகிழ்ந்து போகிறாங்க. உண்மையாக இருந்தாலும் கிறுக்கும் கிடையாது, ரொம்ப நல்ல மனசு கொண்டவன், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணுன்ட்டு அவருடைய ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவனுக்கு வேலை போட்டு தராரு. அவன் படிக்கிறான், இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அது ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் 3 ஹோட்டல் மொத்தம் 22 ஹோட்டல்ஸ் வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து ஓட்டம்னு ஓடிக்கிட்டே இருக்கார். பிஸ்னஸ்னு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது வந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து. யூரோப் முழுக்க வந்து பேசப்படுது வந்து. யூரோப்பை தாண்டி இட்டாலி, ஸ்வீடன் இங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து பிரான்ச்சஸ் வருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஓடினவங்க வந்து உடம்பை பார்த்துக்க மாட்டாங்க இல்லைங்களா, அப்படி வந்து அவர் உடம்பை பார்த்துக்கொள்ளாத ஒரு நிலைமை வருது. அப்போ போய் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தவொடனே உங்களுக்கு கேன்சர் வந்து ரொம்ப முத்தி போச்சு, ஸ்டேஜ் தாண்டி போச்சு, நல்ல மனசுக்கார் உங்களுக்கு இப்படி வந்து வந்திருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அவர் கவலையே படல, ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாரு வந்து. மனிதன் வந்தாச்சு, ஒரு நல்லது பண்ணியாச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, ஒரு நோயின் வந்தால் அதையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஓகே நான் எதிர்கொள்ளுன்றாரு. எப்படி இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்கன்றாரு. பரவாயில்ல அப்படின்னு. இப்போ ஹோட்டல்ஸ்லாம் என்ன ஆக போகுது, நீங்கள் அந்த ஹோட்டல்ஸ் வந்து அந்தந்த இன்சார்ஜ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்டே நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அவங்களும் வந்து அதை வந்து குடும்பம் மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. இதை வந்து நான் என்ன அதை தலையில் கட்டி நான் போக போகிறேன், நான் ஒரு 6 அடி பள்ளம் அதில் போட்டு நான் புதைக்க போகிறாங்க, ஹோட்டல்ஸ் அவங்க நடத்திட்டோம் அப்படி முடிவு பண்ணுறார். அதே சமயத்தில் இவர் வந்து உட்காந்தோடனே டான் மெட்டோரியோக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு சந்தேகம் வருது வந்து. என்னென்னா கிட்டத்தட்ட 22 23 24 பிரான்ச் 30 பிரான்ச்சுன்னு கூட வச்சுங்களேன் இருக்குது வந்து, அங்கங்கே இருக்குது. இது எல்லாம் நம்ம சொன்னபடி இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறாங்களா, இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களான்னு இவருக்கு வந்து பெரிய ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா பார்க்க முடியல, இவர் போகும்போது நடிக்கிறாங்க, இல்லைன்னா அது மாதிரி என்ன இதுவாகுது, எல்லாத்தையும் கண்காணிக்கும். இப்போ தான் சிசிடிவி கேமராலாம் இருக்குல்ல, நீங்கள் உட்காந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி வசதிகள் இல்லாது. நீங்கள் லைவாக டைரெக்டாக போய் பார்த்தா தான் உண்டு. அப்போ சரி ஓகே, ஒரு மாறு வேஷம் போடுறாரு, ஒரு பிச்சைக்கார மாதிரியான ஒரு மாறு வேஷம் போடுறாரு. கிழிந்த கோட்டு, கலைஞ்ச இது, இவரை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கான ஒரு வேஷத்தோடு வந்து ஒரு இடத்துல காரை வந்து ரொம்ப தூரமாக நிப்பாட்டிட்டு ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு ஒரு ஹோட்டலுடைய பிரான்ச்சுக்கு போகும்பொழுதே வந்து வாட்ச்மேன் தடுத்து நிறுத்துகிறான். அவர் வந்து பிச்சைக்காரா போயா அப்படின்னு. போயான்னு இல்லை, இந்த ஹோட்டலில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. யார் நீ வந்து எவனோ ஒரு கிறுக்கு அந்த ஓனர் சொல்லிட்டு போயிட்டான்னா ஹோட்டல் நடத்த தேவையில்லையா, அவன் சொல்லிட்டு போயிடுவாயா, கிளம்ப நின்னோடனே இவருக்கு அந்த இடத்துல பயங்கர ஷாக்காக மாறுது. உங்கள் மேனேஜரை கூப்பிட்டுன்றாரு. நீ கூப்பிட்டுக்கலாம், மேனேஜர் வரமாட்டாருன்னு கத்தி குரலை உயர்த்தி சண்டை போடுற மாதிரி அந்த வாட்ச்மேன்கிட்ட செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டோடனே அங்கேருந்து மேனேஜர் ஓடி வந்தவொடனே இவருக்கு ஓனருக்கு வந்து திருப்தி ஆகுது வந்து. அந்த வாட்ச்மேனுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த மேனேஜர் வந்து நாம் அப்பாயின்மெண்ட் பண்ணவர், இந்த பையன் கரெக்டாக இருப்பார் முடிவு பண்ணி, தம்பி இது மாதிரி நான் சாப்பிட வரலாமண்ணே. சாப்பிட வரலாமாவா, இந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல், நீ பிச்சைக்காரன், நீ வந்து கிளம்பியா அப்படின்னு மிரட்டி விட்டோடனே முதல் இது ரொம்ப மனசு பாதிச்சுட்டு இருக்குது. என்னையா அது, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 28 பிரான்ச்சில் இந்த ஒரு இது ஆகுது, சரி இன்னொன்றுத்தில் போகணும், இன்னொருத்தில் போனால் அங்கேயும் இதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அட பாவிகளா, என்னையா அது, நான் வந்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிருந்தா இது மாதிரியான ஒரு மோசமான நிலைமையை வந்து இந்த கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்ட்டு ஒரு 5-6 ஹோட்டலில் போகும்போது ஒவ்வொரு வித்தியாசம் தான் வந்து அவங்களுடைய அணுகுமுறை வேறு இருக்குதாண்டி யாரும் வந்து இவன் பிச்சைக்காரன், இவன் சாதாரணவன், இவன் அழுக்கு படிஞ்சவன், இல்லைன்னா இவனை உள்ளே விடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல, இப்போ வேணால் வந்து நமக்கு செல்ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இமெயில் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. அப்போ வந்து லேண்ட்லைனில் மட்டும்தான் சொல்ல முடியும் வந்து.
ஒரு இடத்துல போய் ரொம்ப சண்டை போடுறாரு இவர் வந்து. உங்கள் ஓனரை பற்றி தெரியும், உன் ஓனரை பற்றி தானே தெரியும், உன் ஹோட்டல் தானே விட்டாகணும், உன்னை சாப்பாடு தானே போட்டாகணும், உனக்கு பசிக்குது இல்லை வான்னு சொல்லி போயிட்டு பின்பக்கமாக இருக்கிற அந்த ஹோட்டல் பின்பக்கமாக டஸ்ட்பினில் வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது மிச்சம் மீதி இருக்கிற இது வந்து எடுத்து சாப்பிடணுன்னு மனசு நொந்து போயிடுறாரு. நொந்து போயிட்டு மொத்த ஹோட்டல்லையும் வந்து ஒரு சர்ச்சுக்கு எழுதி வச்சிடணும்னு முடிவு பண்ணுறாரு. இவனுங்களாம் வந்து யூஸ்லெஸ் ஃபெலோ, இவனுக்கு ஏமாத்துறானுங்க, நம்ம கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் முரணானவர்கள் இவர்கள், நம்மளை வந்து இவ்வளோ நேரம் சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். கடைசியாக ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போவன்ட்டு போகிறாப்புல. போனோன்னே இங்கேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் கிடைக்கணுன்னு அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறான், வாங்கய்யா போங்க உள்ளே போங்க அப்படின்னோடனே நம்ம ஹோட்டல் தானே மறுபடியும் போர்டை பார்க்குறாரு. போங்க நீங்கள் எந்த டேபிள் இருக்கோ அதில் போய் உட்காந்துங்க அப்படின்னோடனே அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் அதனுடைய இன்சார்ஜ் வந்து வாங்க உட்காருங்க, என்ன டிஷ் சாப்பிட போகிறீங்க, எங்கிட்ட பெரிய காசுலாம் இல்லைங்கன்னு. காசை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, என்ன எதுவும் சாப்பிட போகிறீங்க, இல்லை காசு இல்லைன்னு நீங்கள் எதுவும் என்ன விரட்டிட மாட்டீங்களேன்னு. அதெல்லாம் விரட்ட மாட்டேங்க. எங்கள் ஓனர் வந்து சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோட்டீஸ்வரங்கிட்ட காசு வாங்க, இல்லாதவங்ககிட்ட காசு வாங்காத, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்கன்னு. ஒரு ஒன்றுமே புரியல வந்து. இத்தனை ஹோட்டலும் கடந்து வந்தாச்சு, நம்ம பிரான்ச் தானே இது, நம்ம ஹோட்டல் தானே இது, இங்கே வந்து வேறு விதமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னுமே ஒன்றுமே புரியல இவருக்கு. சரி, அவர் வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிஷ்ஷு சொல்கிறாரு, இது கொண்டு வருவாங்களான்னு. கொஞ்ச நேரம் அந்த அந்த மேனேஜர் வந்து இதாக வர்றாரு, இதுதான் நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்களான்னு. இல்லை இதை தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன்னு அந்த பேரை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகிடுது. அந்த காஸ்ட்லியான டிஷ்ஷை கொண்டு வந்து டேபிளில் வைக்கும்போது மற்றவங்களாம் அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப விலை உயர்ந்தது. அதை எடுத்து சாப்பிட்டு முடிக்கிறாரு. மறுபடியும் ஒரு ஜூஸ் ஒன்று, காஸ்ட்லியான ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. சரி, அதையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. வச்சு முடித்த உடனே எங்கிட்ட 10 பைசா இல்லைங்க. மறுபடியும் சொல்கிறாரு, வேணாங்க ஐயா, உங்களுக்கு நீங்கள் கிளம்பலாம், நீங்கள் பிச்சை எடுக்கிறத விட நான் இந்த பிரான்ச்சில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலை போட்டு தரேன், நீங்கள் பண்ணலாமே அப்படின்றாங்க. எனக்கு வேலை இருக்குமா, நான் வயசாகி போயிட்டேன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்து போட்டு தரேன், எங்கள் ஓனர் சொன்னது வந்து அப்படின்னு. இவருக்கு வந்து அது தாங்க முடியல. அதுக்கப்புறம் இவரால் பொறுத்துக்க முடியல, அழ ஆரம்பிக்கிறாரு வந்து. பொலன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல, என்ன காரணம், ஏன் அழறீங்கன்னு போது தான் அவர் அந்த கெட்டப் அந்த வேஷங்களை எல்லாம் கலைக்கிறாரு. கலைச்ச உடனே வந்துங்கிறது நம்ம முதலாளின்னு சொல்லி ஒரு பெரிய சல்யூட் அடிக்கிறாரு. அவனை சேர்த்து கட்டுப்பிடிக்கிறாப்புல. கிட்டத்தட்ட 27 பிரான்ச்சில் போய் பார்த்தேன் நான். ஒருத்தன் கூட வந்து மதிக்கவே இல்லை. ஒருத்தன் கூட வாசலோடு நிறுத்துறான். யாரா ராஜா நீ அப்படின்னு கேட்குறாரு வந்து. நான் வேறு யாரும் இல்லை, அன்றைக்கி என் வீடு எரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி இருண்ட கண்ணோடு வந்து உங்கள் வாசல் முன்னாடி நின்று இல்லைங்களா, என்னை எப்படி அரவணைச்சு பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சு விலை உயர்ந்த அந்த டிஷ்ஷை கொடுத்து இங்கேயே எனக்கு வேலை போட்டு கொடுத்து என்னை படிக்க வச்சிங்களேன், நான் தாங்க அது அப்படின்னு, நான் தான் அந்த மைக்கேல் அப்படின்னு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாரு. அழ ஆரம்பிச்சது இந்த ஒட்டுமொத்த இருக்கிற அந்த 28 பிரான்ச்சு யூரோப்பில் இருக்கிற மொத்தத்துக்கு நீ தான் இன்சார்ஜ், நீ தான் ஓனரு, நீ தான் என் வாரிசு, பிடிச்சிக்க நீ எழுதுன்னு. இல்லைங்கன்றாரு. நான் இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கரெக்டான ஒரு நபரை நான் சூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். கடைசி நேரத்தில் மொத்தத்தையும் கோயிலுக்கு எழுதி வைக்கலாம், சர்ச்சுக்கு எழுதி வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனால் கடவுளாக ஒருத்தன் வந்து காட்டின நீ தான் கரெக்டான நபர். இந்த கொள்கையும் இந்த கோட்பாடையும் விடவே விடாத. நமக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, யார் வந்தாலும் சாப்பாடு போடு, அதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல, ஓஹோன்னு தான் இருக்கிறோம், இன்னும் 100 பிரான்ச் நீ ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நெகிழ வைத்த அந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா. இதுதான் மனுஷன் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. கடைசியில் போதுன்னு சொல்கிறது இது மட்டும்தாங்க, ஒரே ஒரு ஜான் வயிறு தான். நீ எவ்வளோ கொடுத்தாலும் மனசு வந்து போதுன்னே சொல்லாது. போதும் நிறுத்துன்னுவான், பந்தியில் போய் போட்டவொன்னே போடாதையா, சாப்பாடை போட்டு கொண்டுட்டு போகிறையான்னுவான். அதுதான் சொல்கிற ஒரு ஒட்டுமொத்த விஷயம் இதுதான். நன்றி.